நல்லவன்னு சொன்ன இதே வாயால நாளைக்கு என்ன கெட்டவன்னு சொல்ல போறாரு, ஏமாத்துக்காருன்னு சொல்ல போறாரு. ஐயோ, தலைவலி வந்தா போவனாங்குதே. இந்த மண்டைய கொஞ்ச நேரம் எங்கேயாவது கழட்டி வைக்கலாமான்னு இருக்கப்பா. இந்த கூப்பிட்டால இந்நேரத்துக்கு போன் வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா கூப்பிட்டுட்டேன். என்ன மயிலு, உன் மாமனார் பிறந்த நாள் எல்லாம் சிறப்பா கொண்டாடியாச்சா? முடிஞ்சிருச்சுமா. பிறந்த நாள் ஏற்பாடுலாம் பண்ணதுக்கு உனக்கு பதக்கம் எல்லாம் கொடுத்தாங்களா? நீதான் சிறந்த மருமகன்னு உனக்கு பொன்னாடையெல்லாம் போத்துனாங்களா? மோ, நீ வர நிலம்ப திரும்ப பேசாதம்மா. என் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களா? நல்ல விஷயம் தானே, அத கூட ஏண்டி பதறிக்கிட்டே சொல்ற? என்ன நல்ல விஷயம்? ரெஜிஸ்டர் பண்ண என் ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறாங்க. அது எதுக்குடி? ஆதாரம் வேணுமா? ஆதாரத்துக்கா? சரி சரி, அதெல்லாம் இங்கதான் இருக்கு. நீ வந்து இங்க எடுத்துக்கிறியா இல்ல நான் அங்க கொடுத்து விடவா? ஷூமா, எடுத்துட்டு வரதெல்லாம் விஷயம் இல்ல, அதுல என் வயசு போட்டிருக்கோம். சரி, அதனால என்ன? அம்மா, உனக்கு புரியுதா இல்லையா? ப்ரூஃப பார்த்தா அவரை விட எனக்கு ஒரு வயசு கூட இருக்கிறது தெரிஞ்சிராதா? என் வயசு தெரிஞ்சிருச்சுன்னா அம்பட்டுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். தெரிஞ்சாதானே பிரச்சனை. நீ தெரியாம பாத்துக்க. எப்படிமா? கடவுள் உனக்குன்னு மூளையை கொடுத்துருக்காருல்ல, அதை உபயோகப்படுத்து. எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. எல்லாத்துக்கும் ஸ்கூல் பிள்ளை மாதிரி அம்மா கிட்டயே வந்து அழுதுகிட்டு நிக்காத. ஐயோ மயிலு, எனக்கு ஏற்கனவே இங்க தலைவலி மண்டைய பொளந்துகிட்டு இருக்குது. நீ வேற எனக்கு தலைவலி இன்னும் ஏத்தி விட்டுறாத. வை போன. எதுவுமே தெரியல இந்த பொண்ணுக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் போய் நிக்கணும்னா எப்படி இவ பொழைப்பா?